ஏஷியன் ஆர்ட் மியூசியம் கரெக்டாக உள்ளே வந்தாச்சு. பேமெண்ட் பண்ணியாச்சு. ஒருத்தருக்கு வந்து $20 ஜென்ரல் அட்மிஷனுக்கு. கொஞ்சம் தொங்க போட்டிருக்காங்க. இப்படி மழை சாரல் மாரி அள்ளி தெளிச்சிருக்காங்க. முதல் கடவுளான விநாயகரை பார்த்துட்டோம். உள்ளே நுழைஞ்ச உடனே ஃபஸ்ட் எடுத்தோன்னே அவர் தான் இருக்கார். பொண்ணு மாதிரியே இருக்குது. காலை பாருங்கள் எவ்வளோ தடியாக இருக்குது. பேண்ட்டு போல் அந்த காலத்துலேயே பேகி பேண்ட் இருந்துருக்குது. ஜப்பானில் இது மாதிரி வந்திருக்காங்க போல். ஜப்பான்காரங்க மீசையே வைக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க மாஸ்கில் மீசை வச்சுருக்காங்க. தாடி கொஞ்சமாக குறுந்தாடி இவ்வளோண்டு வச்சுருக்காங்க பாருங்கள். அடே அப்பா எவ்வளோ பெருசு பாருங்கள். எவ்வளோ நீளத்துக்கு வாய்ப்பே இல்லை. இவ்வளோ ஒரு துப்பாக்கிங்க. சிவனும் பார்வதியும் பாருங்கள் எவ்வளோ கலைநயமாக அழகாக வந்து அப்படியே வருடிக்கிட்டு இருக்காரு. ரொமான்ஸில் இருக்காப்புல. எவ்வளோ கலைநயத்தோட அழகாக இருக்காருலாம் பார்க்குறதுக்கு. இவரையும் பாருங்கள். இதெல்லாம் சாரம் பாருங்கள். இது இப்படி பிடிச்சிட்டு போவாங்கள்ல திருவிழாவெல்லாம். ஒன்று காதலன் படத்தில் இந்த மாதிரி தான் ஒரு பொட்டி செய்வார். கொல்லையில் தென்னை வைத்து ஒன்று ஒன்றா செஞ்சு ஒட்ட விட்டுருப்பாங்க போல். இதெல்லாம் பானை செய்யறதுக்கு நம்மளால கையெல்லாம் வர மாட்டேங்குது. ஏஷியன் ஆர்ட் மியூசியம் நோக்கி தாங்க போயிட்டுருக்கோம். சிக்னலில் கிராஸ் ஆகிட்டோம். லார்கின் ஸ்ட்ரீட்டில் இருக்குது. பஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடியே இருக்குது. ரொம்ப கன்வீனியன்ட், சூப்பர் கன்வீனியன்ட்னு சொல்லலாம். பாருங்க ஏஷியன் ஆர்ட் மியூசியம் மூன்லி சென்டர் போட்டுருக்குது ஃபார் ஏஷியன் ஆர்ட் அண்ட் கல்ச்சர். இது இந்த சிட்டி ஹாலுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. சான் ஃப்ரான்சிஸ்கோ சிட்டி ஹாலுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குங்க. அந்த சைட் தான் லைப்ரரி. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பாருங்கள் ஏஷியன் ஆர்ட் மியூசியம். இது உள்ளே போகணுன்னா நம்ம பேமெண்ட் பண்ணணும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு உள்ளே போய் சொல்லிடுறேன். வாங்க. ஓகேங்களா, வந்தாச்சு. பாருங்கள் ஏஷியன் ஆர்ட் மியூசியம் வாசலில் தான் இருக்கும். உள்ளே போயிடுவோம். டிக்கெட் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். டிக்கெட் எவ்வளோ ஆச்சுன்றதெல்லாம் போயிடுவோம். பாருங்கள் உள்ளே வந்துட்டோம். டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே போட்டிருக்காங்க. மெம்பருக்கு வந்து ஃப்ரீ, அடல்ட்டுக்கு வந்து 30, சீனியருக்கு வந்து 27, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் 24, யூத்துக்கு வந்து 24, சில்ட்ரன்ஸு ஏஜ் 12 under 12 கீழே இருக்கவங்க வந்து ஃப்ரீன்னு போட்டிருக்காங்க. ஓகே, நம்ம உள்ளே போக பார்ப்போம். ஜென்ரல் அட்மிஷன் வந்து 20 போட்டிருக்காங்க. பாருங்கள் ஏஷியன் ஆர்ட் மியூசியம் கரெக்டாக உள்ளே வந்தாச்சு. பேமெண்ட் பண்ணியாச்சு. ஒருத்தருக்கு வந்து $20 ஜென்ரல் அட்மிஷனுக்கு. சரிங்களா, இப்போ வந்து நம்மக்கிட்ட இந்த மாதிரி டிக்கெட் வந்துடுறாங்க. டிக்கெட்டில் வந்து இப்போ நம்ம எடுத்துட்டு ஸ்டிக்கர் மாதிரி இருக்கா, அந்த ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு கொடுத்தாங்க. எடுத்து வச்சுக்கலாம். முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இப்போ இது நம்ம கையில் வச்சுக்கலாம். ஏதாவது கேட்டாங்கன்னா அங்கே காட்டிக்கலாம். இல்லைனா உள்ளே ஏதாவது ஸ்கேன் பண்ணி உள்ளே போகிறாங்கன்னா ஸ்கேன் பண்ணி தான் வச்சுக்கலாம். நல்லா சாக்கடையாக வச்சுக்கோங்க. உள்ளே போயிடுவோம். வாங்க. ஆன்லைனில் வாங்கினா டிக்கெட்ஸ் இருக்குது. பட் ஆனால் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சில சமயம் ஃபேக் டிக்கெட்ஸ் கிடைக்கலாம். அதனால் வந்து பெட்டர் நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறதே பெட்டர்னாங்க. சரி, ஓகே, $20 பே பண்ணி வாங்கியாச்சு. உள்ளே போவோம். அதே போய் நம்ம உள்ள நுழைஞ்ச உடனே இப்படி ஒரு சிலை நம்ம இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு பார்த்தா இது இந்தோனேஷியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்து தான். இந்தோனேஷியாலேயும் நம்ம ஊர் இது மாதிரியே அப்படியே பண்ணியிருக்காங்கல்ல. இந்த சிலைக்கு பேர் வந்து மகாகாலா அப்படின்னு போட்டிருக்கு. இங்கே பாருங்கள். இப்படி நம்ம உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பாட்ஸாக இருக்குது. செராமிக்கில் கொஞ்சம் பாட்ஸ் எல்லாம் வந்து சைனாவில் தான் நிறைய இருக்குது போல். அப்புறம் இங்கே பாருங்கள் கொஞ்சம் தொங்க போட்டிருக்காங்க. இப்படி மழை சாரல் மாரி அள்ளி தெளிச்சிருக்காங்க. பாருங்க, இவர் வந்து ஒரு கவிஞர். இவர் பேர் வந்து ஷூவென் போட்டிருக்காங்க. எந்த இடத்தானந்து வந்திருக்காரு, என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே போட்டிருக்காங்க. சைனாலேருந்து ஃபூச்சியன் அப்படின்ற இடத்துலேருந்து வந்திருக்காரு போல். படகெல்லாம் பாருங்கள் பேம்பூலே என்ன அழகாக செதுக்கியிருக்காங்கல்ல. கைவனத்தை தீட்டியிருக்காங்க. செம்மையாக இருக்குது. அப்படி இவ்வளோ அழகாக இருக்குது. கேரளாவில் அந்த போட் ஹவுஸ்லாம் சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி டிசைனு அவ்வளோ ரியலிஸ்டிக்காக செம்மையாக பண்ணியிருக்காங்க. சூஸ் பண்ணி கரெக்டாக அதுக்கான மூங்கில்.
இந்த செக்ஷன் ஃபுல்லாமே சைனீஸ் செராமிக்ஸ் தாங்க. சிங் டைனாஸ்டி பீரியடில் கண்டெடுக்கப்பட்ட எல்லா பொருட்களும் இங்கே அழகழகாக டிஸ்பிளேல வச்சுருக்காங்க. அப்படியே நம்ம உள்ளே வந்தோம்னா சாம்சங் ஹால்னு ஒரு ஹாலு, செம்ம லொக்கேஷனு, ஆளுங்க இருக்காங்க. அதுதான் கொஞ்சம் சைலண்ட்டாக பேசுகிறேன். இப்படி பழமொழிகளை அங்கங்கே இங்கிலீஷில் அங்கீகரிச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற பாத்திரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல்ஸ் எல்லாமே வந்து கொரியாவிலேருந்து வந்திருக்கு போல். அவங்களுக்கும் இவங்களுக்கும் எவ்வளோ வித்தியாசன்றதை நீங்கள் பார்த்தாலுமே கண்கூட தெரிஞ்சுக்கலாம். அப்படியே நம்ம ஒரு பானை தான், ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. என்ன அந்த நெக்கு மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி லைட்டாக, அவ்வளோதான். இங்கே பாருங்கள், முட்டை வடிவில் ஒரு பாட்டு செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. டிசைனு தாறுமாறாக பண்ணிட்டாப்புல. இது சரக்கு பாட்டிலாட்டம் இருக்குது, இப்போல்லாம் வராமல். இதெல்லாம் பழைய ஓல்டு 90s கிட்டோட வாட்டர் பாட்டில். இந்த ஸ்டைலில் தான் இருக்கும். ரோப் போட்டுட்டு போவோம் நம்மளாம், ஞாபகம் இருக்குதா? இது சூப்பராக இருக்குது. வழன்னு செம்மையாக பண்ணியிருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. கலரை பாருங்கள், பிளாக் அப்படி இருக்குது ஷைனியாக. இது வந்து இப்போ தாங்க பண்ணியிருக்காங்க, 2023 தான் பண்ணியிருக்காங்க. 2023 பிளாக் மூன் ஜாரா இதுக்கு பேர். மூன் ஜாருன்றது இந்த ஸ்டைல் வந்து எப்போ பண்ணிகிட்ருக்காங்கன்னா லேட் 17th century. ரொம்ப பழமையானதுலாம் கிடையாது. லிக்விட்ஸு, கிரெயின்ஸ், அதாவது தானியங்கள்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இல்லைனா அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கோ இல்லை ஃப்ளவர் பேஸ் மாதிரியோ யூஸ் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க போல். கொரியாவில் அதை பற்றி சொல்லியிருக்காங்க கதைகள்லாம். இதெல்லாம் சாரா பாருங்கள். இது இப்படி பிடிச்சிட்டு போவாங்கள்ல திருவிழாவெல்லாம், ஒன்று உள்ளே இதுவெல்லாம் போட்டு எண்ணெயை ஊற்றி அப்படி எரிய விடுவாங்க, அந்த மாதிரி இருக்கு. ஆனால் இது ரொம்ப பெருசாக இருக்குது. அங்கே வர முகத்தை பாருங்கள், எப்படி பேய் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. என்னவா இருக்கும் பேய் தான். இந்த பேய் வந்து எங்கேருந்து வந்திருக்குன்னா ஜப்பான்லேருந்து வந்திருக்குங்க. இது பேர் வந்து டோபு. மனுஷ உருவங்கள்லையும் இல்லை அனிமல்ஸ் அந்த உருவத்துலேயும் பண்ணுவாங்கன்றாங்க. அதுதான் டோபுன்றாங்க போல். இப்போ நம்ம பார்க்குற எல்லாமே வந்து ஜப்பான்லேருந்து தான் கொண்டு வந்திருக்காங்க போல். ஜப்பானில் பெல் ஷேப்டு ரிச்சுவல் ஆப்ஜெக்ட் பேர் வந்து டொட்டாக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஜப்பான்காரங்க ஃபுல்லாகவுமே எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்களேன். சூப்பரில் ஒன்று ஒன்றா செஞ்சு ஒட்ட விட்டுருப்பாங்க போல். இதெல்லாம் பானை செய்கிறது நம்மளால கையெல்லாம் வர மாட்டேங்குது, கஷ்டம். ஆனால் இந்த மாதிரி கூட டெக்கரேஷனாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒன்று ஒன்றா பாருங்கள், ஃபுல்லாக மண்ணிலேயே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது இன்னும் வேறு லெவலு. கையில் பாருங்கள் கத்திலாம் இருக்குது, சோல்ஜர் போல். பார்க்குறதுக்கு முகம் லைட்டாக பொண்ணு மாதிரியே இருக்குது. காலை பாருங்கள் எவ்வளோ தடியாக இருக்குது. பேண்ட்டு போல், அந்த காலத்துலேயே பேகி பேண்ட் இருந்துருக்குது ஜப்பானில். பாருங்க, சூப்பரு. இதெல்லாம் ஜப்பான்லேருந்து கொண்டு வரப்பட்ட உரை வால் போல். பாருங்கள், உரை இருக்குது, வால் அங்கே இருக்குது. ஆனால் வாலை வந்து தனியாக டைசெக்ட் பண்ணி தனியாக வந்துடுச்சு போல், துரு பிடிச்சி போச்சு எல்லாம். இங்கே பாருங்கள், இந்த சிலையை பார்க்குறதுக்கு அப்படியே நம்ம இந்தியாவிலேருந்து வரப்பட்ட சிலை மாதிரியே இருந்துச்சு. ஆனால் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், ஜப்பான்லேருந்து தெரிஞ்சிருக்காங்க போல. இதை த புத்திஸ்ட் கிங் ஆஃப் பேஷன் ராகராஜான்னு ஒரு பேருங்க. தமிழ் பேர் மாதிரியே இருக்குது, ரங்கராஜன் அப்படின்ற மாதிரி. ராகராஜா அப்படின்னு பேர் வச்சுருக்கு. 1600 1700 ஏதோ பீரியடில் உட்டுலேயே பண்ணியிருக்காங்க. சூப்பரில் நம்ம நினச்சி பார்க்காத நிறைய ட்விஸ்ட் இங்கே இருக்குது இந்த மியூசியத்தில். இதுக்கு பேர் நம்ம பாருங்கள், கற்பூரம்லாம் எடுப்பாங்கள்ல, காட்டுவாங்களே சாமிக்கு, அதே மாதிரி தான் இருக்குது. இதுக்கு பேர் வந்து லாங் ஹேண்டில் சென்சர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஜப்பானில் இதே மாதிரி யூஸ் பண்ணுவாங்க போல். சாமிக்கு தான் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. பாருங்கள் போட்டிருக்காங்க.
ப்ரீஸ்ட் வந்து அதான் ஹால் ஆஃப் டெம்பிளில் லாஸ்ட்டாக வந்து செரிமனி முடிச்சதுக்கப்புறம் இதை வந்து காட்டுவாங்கன்றாங்க. கரெக்டு தான், நம்ம ஊர்லேயும் அதே மாதிரி தான் பண்ணுவாங்கல்ல, கொஞ்சம் அதே மாதிரி தான் இருக்குது. பாருங்கள் அந்த பெல்லெல்லாம் கூட முதற்கொண்டு, ஆனால் அந்த பொடி மட்டும் வேறு மாதிரி இருக்குது. நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரிலாம் வந்துருக்கோன்னா காலப்போக்கில் மருவி இப்போ இருக்க மாதிரி ஒரு ஸ்டைலுக்கு வந்து போச்சு. அடே அப்பா எவ்வளோ பெருசு பாருங்க, எவ்வளோ நீளத்துக்கு, வாய்ப்பே இல்லை. இவ்வளோ ஒரு துப்பாக்கிங்க. ஒரு ஆள், அதாவது ஒரு ஆள்னு சொல்ல முடியாது, முக்கால்வாசி ஆள் ஒரு 7th படிக்கிற பசங்க ஹைட்டுக்கு இருக்குது. ஆக்சுவலாக 7th 8th படிக்கிற பசங்களுக்கு அவ்வளோ பெரிய துப்பாக்கி. கீழே பார்த்தீங்கன்னா கத்தி இன்னும் கூட பாருங்கள் அப்படியே இருக்குது. பல ஃபுல்லாக வந்து குதிரையாக இருக்குது. இது எந்த ஊருன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? பாருங்கள், நான் உங்களுக்கு க்ளூ தரேன். செங்கிஸ்கான் அவர் ஞாபகம் வந்துச்சு எனக்கு இந்த தொப்பியை பார்த்த உடனே. அவரை தான் இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஜப்பானுங்க இது, நான் மங்கோலியான்னு நினச்சிட்டேன். ஆனால் செங்கிஸ்கானும் அவங்க படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க. ஜப்பானில் இது மாதிரி தான் வந்துருக்காங்க போல். ஜப்பான்காரங்க மீசையை வைக்க மாட்டாங்க, ஆனால் அவங்க மாஸ்கில் மீசை வச்சுருக்காங்க. தாடி கொஞ்சமாக குறுந்தாடி இவ்வளோண்டு வச்சுருக்காங்க பாருங்கள், ஃபன்னியாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஹெல்மெட்டை பாருங்கள், எல்லாம் வந்து மெட்டல்லே பண்ணியிருக்காங்கங்க. முரட்டுத்தனமாக இருக்குது. நெக்கார்டு எல்லாத்தையும் ஃபுல் ப்ரொடெக்ஷனோட தான் சண்டைக்கு வந்திருப்பாங்க போல். ஆர்ம்ஸ் அண்ட் ஆர்மர்ஸ் பாருங்கள். சண்டைக்கு போகும்போது இந்த மாதிரி ஒரு கெட்டப்பில் வந்தாலுமே பார்த்தாலுமே நமக்கு ஒரு பயம் வர ஆரம்பிச்சிடும். என்ன தான் ஆள் டம்மியான ஆளாக இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு கெட்டப்பில் வந்தால் எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? காலைக்கு என்ன இருக்கான் ஆளுக்கு பார்க்கறதுக்குன்ற மாதிரி ஒரு பயம் வந்துடும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக. இந்த மாரி இவங்க வந்து வரைஞ்சி வச்சுருக்காங்க போல. மக்களை இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சேவல் அவ்வளோ சூப்பராக தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க. கூடைக்கு மேலே நிற்கிற மாதிரி, கீழே வந்து பொட்டுக்கோள் நிற்கிற மாதிரி. கிஃப்ட் கவர் பூசா ஜப்பான். ரகரகமாக இருக்குங்க கலெக்ஷன். ஜப்பான்லேருந்து நிறைய பண்ணி வச்சுருக்காங்க. இதை காட்டியே ஆகணும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகழகாக கூடையை பின்னிருக்காங்க பாருங்கள். கட்டையிலேயே, அதாவது மரத்துலேயே எல்லாத்தையும் செஞ்சுருக்காங்க அந்த காலத்துலேயே. இதெல்லாம் பாருங்கள் முரட்டுத்தனமாக இருக்குது. ஹேண்டில் பாருங்கள், இதெல்லாம் நல்லா கலைநயத்தோடு பண்ணிவிட்டு ஹேண்டில் மட்டும் ஏன் இவ்வளோ கொடூரமாக பண்ணியிருக்காங்கன்னு தெரில. கையில் எப்படி பிடிச்சிட்டு போவாங்க, கையெல்லாம் கீறிக்காது. அதெல்லாம் ஸ்டைலுக்குன்னே பண்ணியிருப்பாங்க போல. அந்த காலத்துலேயே ஃபேஷன்லாம் பாருங்கள் மனைக்கிட்டுருக்காங்க, அவ்வளோ மனைக்கிட்டுருக்காங்க இதெல்லாம் பண்ணுறதுக்கு. இப்போது சிம்பிளாக சட்டுன்னு போய் கடையில் வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கோம். இப்போலாம் எல்லாமே ஹேண்ட்மேடு தாங்க. பாருங்கள் நம்ம மூதாதையர்கள் எவ்வளோ புத்திசாலித்தனமாக எல்லாமே பண்ணியிருக்காங்க கலைநயத்தோட. பார்க்குறதுக்கே அப்படி இருக்குது, ஆர்ப்பரிக்குது நம்ம கண்ணை. பொட்டியை பாருங்கள் எவ்வளோ ஃபைனாக பண்ணியிருக்காங்க பாருங்கள், அடிச்சுக்கவே முடியாதுங்க. அதுதான் அந்த கிராஃப்ட்ஸ்மேன்ஷிப் பண்ணுறாங்க பாருங்கள். இது ஒரு நெஸ்ட்டு மாதிரி இருக்குது, பறவை கூடு கட்டின மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. அதான் விலை மதிக்க முடியாதுன்றாங்க, அதுதான் இதெல்லாம். ஐயோ, காதலன் படத்தில் இந்த மாதிரி தான் ஒரு பொட்டி செய்வார். கொல்லையில் தென்னை வைத்துன்னு ஒரு பாட்டு வரும், நக்மாக்கு செஞ்சு தருவார். அதே மாதிரி இருக்குது இந்த பொட்டி. இங்கே பாருங்க, நம்ம இப்படி மேலே வந்தோம்னா செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பெல்லு அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸ்ட்ரக்சரே செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பாருங்கள், முதல் கடவுளான விநாயகரை பார்த்துட்டோம். உள்ள நுழைஞ்ச உடனே ஃபஸ்ட் எடுத்தோன்னு அவர் தான் இருக்கார். கணேஷா டிஸ்பிளே, சீட்டட் கணேஷா அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்படி பாருங்கள், ஏதோ கோயிலேருந்து பேர்த்து எடுத்துட்டு வந்துட்டாங்க போல். ஒன்று விடாமல் எல்லாத்தையும் சுட்டு வந்துடுறாங்க. ஆர்ட் ஆஃப் சவுத் ஏஷியா இந்த செக்ஷனில் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம்னு நான் நம்புகிறேன். பார்ப்போம் என்னெல்லாம் தெரியுதுன்றத. கையெல்லாம் உடச்சி விட்டானுங்க, காலையும் உடச்சி விட்டாங்க. என்ன போட்டிருக்குன்னா, ரெயிலிங் பில்லர் வித் ஃபீமேல் ஃபிகர் beneath the tree
உத்தரப்பிரதேஷ்லேருந்து வந்துருக்காங்க போல. இங்கெல்லாம் பாருங்கள், இவங்களோட ஹேர் ஸ்டைலை பாருங்கள். நம்ம ஊரில் கொண்டை கட்டுவாங்க பார்த்தீங்களா, அதே ஸ்டைலில் இருக்குது. நார்த் ஈஸ்டர்ன் இந்தியாவில் இந்த மாதிரி தான் வாழ்ந்துருப்பாங்க போல் ட்ரைப் பீப்புள். அவங்க செதுக்கியிருக்க ஒரு இதுதான் இதெல்லாம் பாருங்கள். இவங்க மண்டையை பாருங்கள், ஃபுல்லாக கீரி மண்டை மட்டும் அப்படியே மேலே ஏறி போயிருக்கு. இப்போ நம்ம பார்க்குற எல்லாமே வந்து சீன்ஸ் ஃப்ரம் லைஃப் ஆஃப் புத்தான்னு போட்டிருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு புத்தராக இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவரை பாருங்கள், அப்படியே ஒரு தமிழ் மன்னனாட்டம் இருக்காரா. இவரை நான் ஆல்ரெடி உங்களுக்கு தைவானில் ஒரு மியூசியத்தில் காட்டியிருப்பேன். இவர் பேர் வந்து போதிசத்வர். இவர் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர்ன்றதை வந்து இங்கே போட்டுருக்காங்க. அப்போ வந்து எல்லாமே நம்ம யுனைட்டடாக தான் இருக்கோம். பாகிஸ்தான் வந்து இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. காந்தாரா ரீஜன், ஏன்ஷியன்ட் ரீஜன் ஆஃப் காந்தாரா. எவ்வளோ கலைநயத்தோட அழகாக இருக்காரெல்லாம் பார்க்குறதுக்கு. இவரையும் பாருங்கள், முகம், அவரோட மூக்கு, கண் எல்லாமே அப்படியே நம்ம ஆள் மாதிரியே இருக்காங்க. இவரும் வந்து பாகிஸ்தான் வந்து இருந்திருக்காங்க. போதிசத்வ மைத்ரேய அப்படின்னு போட்டிருக்குது. புத்த துறவி. சுப்பானா என்ன, பகோடானா என்ன, புத்திஸ்ட் டெம்பிளில் எப்படிலாம் என்னென்ன ஸ்டைலில் கட்டுறாங்க, அதுக்கான ரீசன்லாம் என்னன்றதை சைனா, தாய்லாந்து, மியான்மர் இப்படி ஒவ்வொரு இடத்துல ஒரு ஸ்டைலில் கட்டியிருக்காங்கல்ல, அதை பற்றி நம்ம போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இவரை வந்து நீங்கள் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்ருக்கலாம். சைடில் பாருங்கள், அவர் தலையை பாருங்கள், யாருன்னு தெரியுதுங்களா? சிவனுங்க. சிவனும் பார்வதியும் பாருங்கள் எவ்வளோ கலைநயமாக அழகாக வந்து அப்படியே வருடிக்கிட்டு இருக்காரு. ரொமான்ஸில் இருக்காப்புல.